விழுப்புரம் மாவட்டம் ஆவின் வளாகத்தில் உள்ள முட்புதர்களில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் வளாகம் முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்தது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், இந்த முட்புதர்களில் ஏற்பட்ட இந்த தீ விபத்திற்கு என்ன காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். விழுப்புரம் நகர பகுதியில் அமைந்துள்ளது ஆவின் வளாகம். அதாவது விழுப்புரம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், அதாவது கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய பால் முகவர்கள் கொண்டு வரும் பால் அனைத்தும் இந்த வளாகத்தில் பதப்படுத்தப்பட்டு இங்கிருந்து பாக்கெட் பாலாக மாற்றப்பட்டு அந்தந்த கடைகளுக்கு அனுப்பப்படும். மேலும் ஐஸ்கிரீம், நெய், பால்கோவா உள்ளிட்ட பால் இதர பொருட்களும் இந்த வளாகத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் சரியாக 9 மணி அளவில் அங்கு வளாகம் முழுவதும் உள்ள முட்புதர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கருக்கு மேலாக உள்ள முட்புதர்கள் அருகில் யாரோ மர்ம நபர்கள் தீ வைத்ததால் மலமளவென முட்புதர்கள் முழுவதும் பற்றி எரிந்தது. இந்த தீயால் வளாகம் மற்றும் வளாகத்தில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் புகை மண்டலத்தால் சூழ்ந்தது. பின்பு தகவல் அறிந்து வந்த விழுப்புரம் தீயணைப்பு துறையினர் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு வாகனத்தில், அதாவது ஒரு தீயணைப்பு வாகனத்தில் 6 தீயணைப்பு வீரர்கள் கொண்டு இரண்டு லைன் பைப் லைன் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முட்புதருக்கு அருகில் கைவிடப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் நிரப்பும் மையமும் அந்த இடத்தில் உள்ளது. அதுவும் எரிந்து தீக்கிரையினர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக எரிந்த தீயினால் அங்கிருந்த பெட்ரோல் நிரப்பும் நிலையம், கைவிடப்பட்ட பெட்ரோல் நிரப்பும் நிலையம் 500 மீட்டர் தொலைவுள்ள முட்புதர்களும் எரிந்து தீக்கிரையாயினர். இந்த தீ விபத்து ஏற்படும் நேரத்தில் தற்செயலாக ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சியரும் தீயை உடனடியாக அங்கு அங்கிருந்த தீயணைப்பு உத்தரவிட்டுள்ளார். கலெக்டர் ஆய்வு செய்யும் நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதும் அந்த தீ விபத்தினால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்ததால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வினோத்.